குற்றப்பரம்பரை பாகம் 12. மேற்கு தூணில் சாய்ந்த வாக்கிலே சுப்பு விநாயக புலவர் தன் கதையை தொடர்ந்தார். சேதுபதி மகாராஜாவை கைதூக்கி காப்பாற்றி விட்ட பிச்சிலப்ப நாயக்கன் கேட்ட உதவி என்ன தெரியுமா? பிரபு, தங்கள் கருணையால் எனக்கு செல்வ குறைபாடு எதுவும் இல்லை. சேதுபதி சமஸ்தானத்து குடியான சனங்கள் அறுவடை காலங்களில் அம்பாரமாய் குவியும் தானியங்களை சிறுநாளி கொண்டு அளக்க சிரமப்படுகிறார்கள். பெரிய நாளி கொண்டு அளக்கவும் அல்லவும் தங்கள் உத்தரவு வேண்டும் என்றார். சேதுபதி சிரித்தார். அப்படியே ஆகட்டும் பிச்சிலப்பா என்றார். வேறு ஏதாவது பிச்சிலப்பனின் தோள்களில் கை போட்டார். பெரிய நாளி கொண்டு சமஸ்தானத்து சனங்கள் எல்லாம் அளக்க தங்கள் உத்தரவு கிடைத்த இந்த இடத்துக்கு பெருநாளி என பெயர் வழங்கவும் அனுமதி வேண்டும் என்றார். ராசா மறுபடியும் சிரித்துவிட்டு, இன்றிலிருந்து இந்த இடத்துக்கு பெருநாளி என்று பெயர் வழங்கட்டும் சொல்லிவிட்டு குதிரை ஏறி புறப்பட்டாரு. சொல்லி முடித்த புலவர், இப்ப தெரியுதா பெருநாளி பேரு வந்த கதை என்று முடித்தார். வெள்ளைக்காரன் இன்னமும் வந்தபாடில்லை. முளைக்கட்டு திண்ணையில் காத்து கிடந்த அலுப்பு எல்லோரையும் நெளிய வைத்தது. கொட்டு மேளக்காரன் ஒரு பக்கம் தூங்குறான். மாலை வாடுது. தானிய கடை முதலாளி பச்சைமுத்துவுக்கு தன்னை சுற்றி நடக்கும் எதிலேயும் நாட்டமில்லை. புலவர் சொல்கிற கதையை காதிலேயே வாங்கலே. பச்சைமுத்துவின் நினைப்பெல்லாம் களையெடுப்பு நேரம், காசு பணம் கடன் வாங்க சனம் அலைமோதும். நம்ம வெள்ளாமையை கெடுக்கிறானே வெள்ளைக்காரன் என்கிற கவலை இன்று. செவ்வாய்க்கிழமை வேறு சந்தை கூடுகிற நாள். பொறுமை இழந்த முத்துரலப்பன், என்ன புலவரே, எவ்வளவு நேரம் காத்து கிடக்கிறது? வெள்ளைக்காரன் வந்து ஊருக்கு எதை அள்ளி கொடுக்க போறான்? களைஞ்சு போவோமா என்றார். வாய்மூடியிருந்த சுப்பு விநாயக புலவரை கிளறிவிட்டதுதான் தாமதம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது முத்திரப்பா. ஏற்கனவே பெருநாளிக்கு முடம் விழுந்த பெருநாளின்னு பேரு உண்டு என்றார். வண்டிக்கார கோட்டைச்சாமி ஊடு கேள்வி போட்டான். சித்தப்பா, அதென்ன முடம் விழுந்த பெருநாளி? அது ஒருத்தர் விட்ட சாபம். சாபமா? யாரு விட்ட சாபம்? பொறுமையா கேளுடா. விழாவிலே வெடிச்சு பிறந்த பயலே. சேதுபதி சமஸ்தானத்து திவான் வருஷம் ஒரு தடவை தேசவளம் வர்றது வழக்கம். ஆள் தூக்கி பல்லக்கிலே தான் ஊரா வருவார். அப்படி வர்ற போது அந்த ஊர் எல்லையிலே சனங்கள் கூடி கொட்டு மேளத்தோட திவானுக்கு மாலை மரியாதை எல்லாம் செய்து வரவேற்பு நடக்கும். திவான் சந்தோஷப்பட்டிருக்கிற நேரம் பார்த்து, எங்க ஊரிலே கோயில் கட்டணும், குளம் வெட்டணும், குடி தண்ணி கிணறு வேணும்னு கேட்பாங்க. திவான் அந்த இடத்திலே உத்தரவு போட்டுட்டு அடுத்த ஊருக்கு பயணம் போவார். நம்ம பெருநாளிக்கு திவான் வர்றாருன்னு சனமெல்லாம் ஊர் எல்லையிலே காத்து கிடந்தது. இப்போ வெள்ளைக்காரனுக்காக நாம காத்து கிடப்போம்னு இதே மாதிரிதான். காலையிலே போன சனம் சாயங்காலம் வரை காத்து கிடந்து திவான் வந்தபாடில்லை. சனங்களுக்கு பசிக்கிறக்கம். பொறுமை இழந்த ஆளுக ஒவ்வொருத்தரா கலைஞ்சு ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. கொட்டு மேளம் எல்லாம் வீட்டுக்கு போயிருச்சு. எல்லையிலே மிஞ்சினது நடக்க முடியாத, காது கேளாத, கண்ணு தெரியாத சனங்களதான். அந்த நேரம் பார்த்து திவானோட பல்லக்கு வந்து சேர்ந்தது. திரையை விலக்கி திவான் பார்த்தார். தன்னை வரவேற்க காத்திருந்ததெல்லாம் முடமான சனங்கள் தெரிஞ்சதும் உச்சிக்கு ஏறிடுச்சு. முடமிழுந்த பெருநாளி முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தூக்கிடா பல்லக்கை, அடுத்த ஊருக்கு கிளம்பினவரு நம்ம ஊரிலே கட்ட வேண்டிய ஆதிசிவன் கோயிலை அடுத்த ஊரிலே கட்ட சொல்லிட்டு போயிட்டாரு என்று சொல்லி கதையை புலவர் நிறுத்தினார். வெள்ளைக்காரனை எதிர்பார்த்து அழுத்து களைத்து போயிருந்த எல்லோருக்கும் நெஞ்சுக்குழிக்குள் பயம் கொடுத்தது. ஊரு உருப்படாமல் கிடக்கிறதுக்கு திவான் விட்ட சாபம்தான் காரணம். வரப்போகிற வெள்ளைக்காரனால் ஏதாவது பெரிய காரியம் நடக்கலாம். எதற்கும் பொறுமை வேணும். ஊருக்கு வருகிற அதிகாரிகளை எல்லையில் எதிர்கொண்டு மேளத்தோடு மரியாதை செய்து கூட்டி வர்றதுதான் நல்லது. மடைக்குழிதான் ஊர் எல்லை. தலையாரி எதிரே ஓடி வந்தான். துரைமாறு வந்துட்டாங்க. கத்திக்கொண்டே வந்தவன் திரும்பி வந்த வழியே ஓடி
ஓடினான். மடைக்குழிக்கு கிழக்கே கமுதி பாதையில் ஒரு கருப்பு மோட்டார் மேடு பள்ளங்களில் குலுங்கி குலுங்கி வந்து கொண்டிருந்தது. பின்னால் 2 குதிரைக்காரர்களும் வந்தார்கள். மோட்டார் வண்டியை இடுக்கும் முன்னாலே பெருநாளி சனம் பார்த்ததில்லை. கொட்டு மேளங்கள் அதிர்ந்தன. ஊருக்குள் இருந்த மற்ற சனங்களும் மோட்டாரை வேடிக்கை பார்க்க மடைக்குழிக்கு ஓடி வந்தார்கள். சனம் வாய் பிளந்தவாறு பார்த்தது. கதவை திறந்து பூட்ஸ் காலால் தரையை அழுத்தி மிதித்து சத்தம் எழுப்பிக் கொண்டே இறங்கினார்கள். சனம் இரண்டது. மோட்டாரை ஓட்டி வந்த அதிகாரி மட்டும் இறங்கவில்லை. அவர் தான் பெரிய அதிகாரியாய் இருப்பார் போல் தெரிகிறது. கொட்டு மேல வரவேற்பை கண்டு ரசித்து உதட்டோரம் சிரித்தபடி உட்கார்ந்திருந்தார். ஊர் முக்கியஸ்தர்கள் மாலை மரியாதை யாருக்கு முதலில் செய்வது என்று தெரியாமல் முழித்தபடி நின்றார்கள். வெள்ளை அதிகாரிகளோடு வந்த உள்நாட்டு சிப்பந்தி அதிகாரி ஒருவர் முன்னே வந்து முதல் மாலையை துரைக்கு போடுங்க என்று மோட்டாருக்குள் இருந்த வெள்ளைக்காரரை காட்டினார். வியாபாரி பச்சமுத்து ஒரு மாலையோடு முந்திக்கொண்டு ஓடினான். கதவை திறந்து இறங்கிய அதிகாரி மாலையை கையில் வாங்கி கொண்டார். முன்னே மேலக்காரர்கள் போக ஊரே வெள்ளை அதிகாரிகளை விட்டு எல்லோரும் பின்னால் திறந்து முளைகொட்டு திண்ணைக்கு வந்து சேர்ந்தார்கள். சிப்பந்தி அதிகாரி பேசினார். நாங்க எல்லாம் கமுதியிலே இருந்து வர்றோம். இந்த பகுதியிலே களவு நிறைய நடக்குதுன்னு தகவல் வந்திருக்கு. குற்றங்களை தடுக்க பெருநாளிலே ஒரு போலீஸ் கச்சேரி உண்டு பண்ண போறோம். அதுக்கு நீங்க தான் இடம் தரணும். சகல ஒத்தாசையும் பண்ணணும். ஊர் முக்கியஸ்தர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து முடித்தார்கள். யோசிக்க வேண்டாம். உங்க ஊருக்கு கச்சேரி வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு தான். பெரிய அதிகாரி கண்களை இடுக்கிக் கொண்டு இங்கே இருந்து கொம்பூதி எவ்வளவு தூரம் என்றார். 4 மைல் எசமான். ஓஹோ, தலையை ஆட்டியபடி யோசனையில் ஆழ்ந்தார். உச்சி நத்தம் போய் நோட்டம் பார்த்து திரும்பிய வெள்ளையம்மா வேயம்மாவிடம் விவரம் சொன்னார். கழுவனுக்கு வையத்துறைக்கும் தகவல் சொல்லி அனுப்பினார். இன்னைக்கு மறுபடியும் உச்சி நத்தம்தான் குறி. இந்த குறி தப்பாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.